தற்போது நமது தொலைபேசி இணைப்பில் ஆண்டிப்பட்டி சட்டமன்ற உறுப்பினர் திரு தங்க தமிழ்ச்செல்வன் இருக்கிறார். அவரிடம் விவரங்களை கேட்டறியலாம். வணக்கம் திரு தங்க தமிழ்ச்செல்வன். வணக்கம் சார். இப்போ நீங்க கூவத்தூர் விடுதியில் தான் இருக்கீங்க அப்படின்னு நான் நினைக்கிறேன். அங்க வந்து எம்எல்ஏக்களிடம் விசாரணை நடத்தி வருவதா தகவல் வந்திருக்கு. தொடர்ந்து அங்க அதிரடிப்படையினரும் விடுதி பகுதிக்கு அதிக அளவு குவித்திட்டு இருக்கக்கூடிய அந்த காட்சிகளை பார்க்கிறோம். இந்த நடைமுறையை நீங்க எப்படி பாக்குறீங்க? சார், இப்ப நாங்க ஜனநாயக நாட்டுல இருக்கோமா இல்ல சர்வாதிகார நாட்டுல இருக்குமா எங்களுக்கே புரியல. அதாவது நாங்க சுதந்திரமா சட்டமன்ற உறுப்பினர்கள் ஒரு விடுதியில தங்கி இருக்கோம். இது வந்து ஓ பன்னீர்செல்வம் அவர் கையில போலீஸ் இருக்குன்னு சொல்லி தவறான ஒரு தகவலை கவர்னருக்கு சொல்றாரு, போலீஸுக்கு சொல்றாரு. ஏன் இவருக்கு என்ன அரசியல் தெரியாது? இவர்கிட்ட மெஜாரிட்டி இருந்தா கூப்பிட்டு போய் தாராளமா ஆட்சி ஆகட்டும். மெஜாரிட்டி இல்லாம 10 பேரை வச்சுக்கிட்டு எப்படி முதலமைச்சர் வர முடியும்? இது என்ன ஜனநாயக கொடுமை இல்லையா? அது என்கிட்ட 126 பேர் இருக்கோம். ஜனநாயக முறை போய் கொடுத்துருக்கோம். திரு தங்க தமிழ்ச்செல்வன், உங்க கூடயே தங்கியிருந்த திரு சரவணன் தான் வந்து கடத்தியதாக புகார் கொடுத்திருக்காரு. அதன் அடிப்படையில தான் அவங்க விசாரணை மேற்கொள்றாங்க. என் கூட சாப்பிட்டாரு. அதே சரவணன் பன்னீர்செல்வத்தை பற்றி காட்டு பெயர் தவறான பாதைக்கு போயிட்டா அப்படின்னு சொல்லி உரிமையை திட்டவர் அதே சரவணன். மாறுவேடத்துல போனா அதே மாறுவேடத்துல பேட்டி கொடுத்துருக்கணும். ஏன் அப்படி கொடுக்கல? எல்லாம் அவங்க சொல்லி கொடுத்து செட்டப் பண்ண பேட்டி சார். அது இங்க வாங்க, நீங்களே புதிய டிவி இங்க வாங்க. ஒவ்வொரு எம்எல்ஏக்களையும் பெர்சனலா நானே கூட்டு போறேன். பெர்சனலா ரூம்ல போட்டுக்கிட்டு கேளுங்க, தனிப்பட்ட முறையில கேளுங்க. நீங்க எப்படி சார் இருக்கீங்கன்னு கேளுங்க. யாராலும் ஒரு ஆள் தவறா சொல்லிட்டா ஒட்டுமொத்தமா நாங்க வாபஸ் வாங்கிக்கிறோம் சார். அந்த விசாரணையில ஈடுபடும் போது அதிமுக எம்எல்ஏக்கள் ஒரு சிலர் காவல்துறையினரோட வாக்குவாதத்தில் ஈடுபட்ட அந்த காட்சிகளை பார்த்தோம். நேற்றிலிருந்து நீங்க செய்தியாளர்கள்ட்ட சொல்லிட்டு வர தகவல் என்னன்னா, காவல்துறையினருக்கு நாங்க எல்லா விதத்திலையும் ஒத்துழைப்பு கொடுப்போம் அப்படின்னு சொன்னீங்க. இப்ப அந்த வாக்குவாதத்துக்கு என்ன காரணம்? அங்கு குவிக்கப்பட்டிருக்கக்கூடிய இந்த அதிரடி படையினர், காவல் படையினரை பத்தி உங்களுடைய பார்வை என்ன? சார், நாங்க தேர்ந்தெடுக்கப்பட்ட மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட சட்டமன்ற உறுப்பினர்கள். நாங்க யாரும் கிரிமினல்ஸ் கிடையாது. எங்களை என்னமோ ஒரு குற்றவாளி மாதிரி ஒரு பன்னீர்செல்வம் நினைச்சுக்கிட்டு ஒரு 1000 போலீஸ் அனுப்புறது, அனுப்பி மிரட்டல் என்ன சார் நியாயம்? இது ஜனநாயக நாடா சர்வாதிகார நாடா? எதுக்கு இப்ப விசாரணை? என்ன இப்ப நாங்க வந்து ஒரு ஹோட்டல்ல தங்கி இருக்கிறது தப்பா? ஒரு எம்எல்ஏ ஒரு ஹோட்டல்ல தங்க வைக்கிறேன். இன்னைக்கு உள்ள கிரிட்டிசிஸ்ல ப்ராப்ளம் உள்ள இந்த சூழ்நிலையில ஒரு சட்டமன்ற உறுப்பினர்கள் 128 பேரு ஒரே குழுமமா இருந்து அதிமுக புரட்சி தலைவர் எம்ஜிஆர் உருவாக்கிய அதிமுக, புரட்சி தலைவர் அம்மா அவர்களால் வளர்க்கப்பட்ட அதிமுக எந்த வயசுல ரெட்டால பாதுகாக்கப்படணும். 1.5 கோடி தொண்டனுடைய இதயத்திலிருந்து 128 எம்எல்ஏக்கள் ஒரே இடத்துல கூடி எப்ப கவர்னர் கூப்பிடுவாரோ போய் எங்களுடைய ஆதரவை தெரிவிச்சுட்டு இந்த அதிமுக ஆட்சி தொடர்கின்ற நல்ல எண்ணத்துல அமைதியா 10 நாளா இருக்கோம். இந்த தாமரை ஏற்படுதுன்னு எங்களுக்கு தெரியல. இப்ப காபந்து சர்க்கார் அதை தவறா பயன்படுத்துறதுக்கு அவர் பல முயற்சி பண்றாரு. அந்த பவரை வச்சு அது தவறு. அந்த அவருடைய நிலைமைக்கு அது தவறு. திரு தங்க தமிழ்ச்செல்வன், நீங்க சொல்லக்கூடிய கணக்குப்படி பார்த்தா 125க்கும் மேற்பட்ட எம்எல்ஏக்கள், தேர்ந்தெடுக்கப்பட்ட மக்கள் பிரதிநிதிகள் ஒரே இடத்துல குவிஞ்சிருக்கும் போது அங்க காவல்துறையினர் பாதுகாப்புல ஈடுபட்டு இருக்கிறதோ, அங்க காவல்துறையினர் குவிக்கப்படுறதோ ஒன்றும் தப்பான விஷயம் இல்லையே? நாங்களும் தப்புன்னு சொல்லல. அது வந்து ஒரு தோரணம் ஒண்ணு இருக்குல்ல, பாதுகாப்பா இருக்கட்டும், எங்களுக்கு பாதுகாப்பு கொடுக்கட்டும், அதை நாங்க தப்புன்னு சொல்லல. ஏதோ மிரட்டுறது ஒண்ணுல வந்தா இதுக்கு முதல்ல ஏன் போலீஸ் பாதுகாப்பு கொடுக்கல? பாதுகாப்பு. திரு தங்க தமிழ்ச்செல்வன், உங்களுடைய தொடர்ந்து பேசுங்க சொல்லுங்க. இது அதனாலதான் எங்களுக்கு அச்சமா இருக்கு. இவர் பன்னீர்செல்வம் பதவி வச்சு இந்த அதிகாரத்தை தவறா பயன்படுத்தி பிரச்சனை உருவாக்குன்ற அவருடைய எண்ணம். அதுக்கு நாங்க இடம் கொடுக்க மாட்டோம். ஜனநாயக முறைப்படி அமைதியா இருந்து இந்த அதிமுக ஆட்சி தொடர்றதுக்கு நாங்க வழி கொண்டுவோம். அதான் எங்களுடைய எய்ம். திரு தங்க தமிழ்ச்செல்வன், ஆளுநர் எப்ப ஆட்சி அமைக்க அழைப்பு விடுப்பார்னு நீங்க கருதுறீங்க? இந்த தாமதத்துக்கு எது முக்கிய காரணமா இருக்கணும் உங்களுடைய கருத்தா இருக்கு? தொலைக்காட்சியில பார்த்தா 24 மணி நேரமும் இந்த தமிழ்நாடு அரசியல் நிலவரங்களை பத்தி தான் பேசுறீங்க. ஒரு பக்கம் பிஜேபி அதிமுக முடக்கணும்னு பாக்குது, திமுக ஒரு பக்கம்
ஓ பன்னீர்செல்வத்து கூட சேர்ந்து இந்த அண்ணாவுக்கு முடக்கணும்னு பாக்குது. 2 சக்தி சேர்ந்திருக்கு. அது கூட ஓ பன்னீர்செல்வம் சேர்ந்திருக்காரு. சேர்ந்து இந்த இயக்கத்தை எப்படியாவது உடைச்சிடலாம் அப்படின்ற நினைப்பு இருக்கு அவங்களுக்கு. அதுக்கெல்லாம் நாங்க இடம் கொடுக்க மாட்டோம். இந்த நாங்க கொடுக்கப்பட்ட கவர்னர்கிட்ட கொடுக்கப்பட்ட பட்டியலின்படி எப்ப கூப்பிட்டாலும் சரி, இன்னைக்கு கூப்பிடட்டும், நாளைக்கு கூப்பிடட்டும், நாளை கழிச்சு கூப்பிடட்டும், அடுத்த வாரம் கூட கூப்பிடட்டும், எப்பயும் கூப்பிடட்டும், எப்ப கூப்பிட்டாலும் நாங்க நிரூபிக்க தயார். எங்களுக்குள்ள பிரிவினை கிடையாது. அனைவரும் ஒற்றுமையாக சுதந்திரமாக இருக்கிறோம். புரட்சி தலைவர் எம்ஜிஆர் ஆரம்பிக்கிற இந்த இயக்கம் தொடர்ந்து வர வேண்டும் என்பது எங்களுடைய எண்ணம். எப்ப கூப்பிட்டாலும் நாங்க ரெடி. ஆனா 2 நாள்ல கூப்பிட்டுருவாங்கன்ற நம்பிக்கை எங்களுக்கு இருக்கு. அவருக்கு இதுக்கு மேல டிலே பண்றதுக்கு ஆதாரம் இல்லை கவர்னருக்கு. திரு தங்கத்தமிழ்ச்செல்வன், காவல்துறையினருடைய தோரணையில ஒரு மாற்றம் இருக்கிறதா நீங்க சொன்னீங்க. நேற்றைக்கும் இன்றைக்கும் காவல்துறையினரோட தோரணையில, உங்களுடைய விசாரணையில என்ன மாற்றத்தை நீங்க பாத்தீங்க? இல்ல, அவங்க மிரட்டுற தோல்ல வராங்க எங்களை காவல்துறை. இல்ல, அவங்க கிட்ட நீங்க பேசுனீங்களா? அப்படி என்ன அவங்க சொன்னாங்க? இல்ல, மிரட்டுற தோணியில வந்துகிட்டு ஒரு சார், இப்ப நாங்க தங்கி இருக்கிறது மொத்தம் 128 பேரு, 200 பேர் இருப்போம் வச்சுக்கோங்க. ஒரு 2000 போலீஸ் கூட்டு வந்து என்ன சார் அது? என்னைக்கும் நம்ம இன்னைக்கு கூட்டு வந்து மிரட்டி பார்த்தா இது எப்படின்னு தெரியல எங்களுக்கு. ஏன் இவ்வளவு அவசியம் என்னன்ற? வரட்டும், டிஎஸ்பி வரட்டும், எஸ்பி வரட்டும், ஸ்ட்ரைக்கிங் போர்ஸ் வரட்டும், இண்டிவிஜுவலா கூப்பிடுங்க ரூமுக்கு, தனிப்பட்ட முறையில விசாரிச்சுட்டு போங்க, நாங்க கோஆபரேட் பண்றோம். அதான எங்களுடைய கேள்வியே.